பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒரு வேதனையோடு துன்பத்தோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது: சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதாக. ஆண்டவருடைய பிள்ளைங்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குறைகளோடு இருக்கிறீங்களா? கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா? வேதனைகளோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. எல்லா கஷ்டத்தையும், எல்லா வேதனையும், எல்லா குறைகளையும் நீக்கி ஆசீர்வதிக்கிறவர் நம் ஆண்டவராக இருக்கிறாரு. நம் ஆண்டவராக தெய்வம் நம்ம வாழ்க்கையில் குறைகள் எல்லாம் அவர் மாற்றணும்னா நாம் என்ன செய்தால் நம்முடைய குறைகள் எல்லாம் அவர் மாற்றுவார். நாம் என்ன கடைபிடித்தால், எதை செய்தால் நம்முடைய குறைகள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்றுவார் என்று நாம் பார்க்க போகிறோம். யோவானின் சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் ஒரு அற்புதமான சம்பவம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. கானான் என்ற ஊரில் திருமணம் நடக்கிறது. இந்த திருமணத்திற்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களையும் அழைத்திருக்கிறாங்க. அப்படி அழைத்திருக்கும் பொழுது, திருமணம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, பந்தியிலே மிகவும் முக்கியமாக தேவைப்படுறதான இந்த திராட்சரசம் குறைவுபட ஆரம்பிக்கிறது. இப்படி இந்த திராட்சரசம் குறைவுபடும் பொழுது இயேசுவின் தாய் வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி வேலைக்காரர்களை பார்த்து இயேசுவின் தாய் சொல்லுகிறாங்க. வேலைக்காரர்களும் கூட இயேசு சொன்னதை அவர்கள் செய்தவர்களாக இருக்கிறாங்க. அப்பொழுது அந்த திருமணத்தில் குறைப்பட்டிருந்ததான திராட்சரசம் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைவுக்குள்ளாக வர ஆரம்பிக்கிறது. என் அன்புக்குரியவங்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியானவராக இருக்கிறாரு. அவர் நம்மளுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் இருக்கிற குறையை நான் மாற்றணும்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மளிடத்தில் எதிர்பார்க்குறாரு. அவர் நம்மளுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம செய்வோமானால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை அவரால் மாற்ற முடியும். அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாய் குறைகளை மாற்றி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த நாளில் சத்தியத்தை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் ஆண்டவரை எடுத்து போட்டு ஆண்டவரை எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் செய்யும் பொழுது, நாங்கள் நடக்கும் பொழுது, நாங்கள் செயல்படும் பொழுது, நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறையை நீர் மாற்றி ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி நாங்கள் பார்த்து ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் ஆண்டவரே உன் சத்தத்தை கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் தேடக்கூடியவர்களாய், ஆண்டவர் உமக்கு பயப்படக்கூடியவர்களாக, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.